ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. 2026 அண்ட் 2027 நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்காக நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சோஷியல் மீடியால நான் பார்த்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்கான டவுட்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல வந்து என்ன ஜாப்ன்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி தான். இது முக்கியமா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி. இதுல என்ன ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை யூஸ் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தயாரிக்கிற கம்பெனி தான் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஓட்லாம் போடுவோம் பாத்தீங்களா, ஓட்டிங் மிஷின், அதையும் தயாரிச்ச கம்பெனி தான் இது. ஓகேவா? எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் வந்து ஓட்டிங் மிஷினையும் தயாரிச்சாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 1 இயர் கான்ட்ராக்ட்ல தான் இந்த கம்பெனி வேகன்சிக்கு இப்ப நம்மளுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இன் கேஸ் நீங்க ஒன் இயர் வந்து நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் உங்களை அதிலே பெர்மனண்டா வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் வரைக்கும் தான் வச்சுப்பாங்க. ஓகேவா? சோ அதனால இது வந்து இப்போதைக்கு 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்ல என்ன ஜாப்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போஸ்டோட நேம். இந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல என்னென்ன போஸ்ட்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல 4 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த 4 போஸ்டிங்லயுமே எத்தனை வேகன்சி இருக்குது செகண்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் போஸ்டான நேம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நேம் என்ன? ப்ராஜெக்ட் இன்ஜினியர். செகண்ட் போஸ்டிங் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆபீசர். தேர்ட் போஸ்டிங் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஷன். இப்போ இந்த நாளோட ஒன்னொன்னுக்கான போஸ்ட் நேம் என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேகன்சி. இந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேட்டா பிரிச்சிருக்காங்க. 4 ஸ்டேட்லயுமே வேகன்சிஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நியூ டெல்லியில இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மும்பைலயும் வேகன்சிஸ் இருக்கு. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்லயும் வேகன்சிஸ் இருக்கு. ஃபோர்த் பாத்தீங்கன்னா சென்னையிலயும் வேகன்சிஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு செப்பரேட்டா என்னென்ன ஸ்டேட்ல என்னென்ன வேகன்சி இருக்கு நான் செப்பரேட்டா சொல்லிடுறேன். சென்னையில ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்கு. அது என்ன லொகேஷன்ல பாத்தீங்கன்னா கூடங்குளத்துல ஒரு வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிஓ டெக்னிக்கல் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரு வேகன்சிஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு லொகேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒரு வேகன்சிஸ் இருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்பாக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பெங்களூர்ல பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்க்கு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு. எங்க லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்லயே தான் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்கு. அது எந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா கைகால இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு. அது என்ன லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆபீசர் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கு. சேம் அது கைகால இருக்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கைகால இருக்கு. சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மும்பைலயும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மும்பை ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பார்த்து நீங்க வேகன்சியை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கவங்களும் வந்து இதுல எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா salary. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 40,000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 1 இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களை வச்சுப்பாங்க. சோ பர் மந்த் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மந்த்துமே ஃபர்ஸ்ட் இயர் வந்து 40,000 வரும். செகண்ட் இயர் வந்து நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் இயர் உங்களை அப்படியே ஜாயின் பண்ண வச்சிருவாங்க. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு மாசமும் 45,000 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் இயர் பாத்தீங்கன்னா 50,000 பர் மந்த் வரும். ஃபோர்த் இயர் பாத்தீங்கன்னா 55,000 உங்களோட salary பர் மந்த் வரும். இதெல்லாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேகன்சிக்கு அப்ளை பண்றவங்களுக்கு தான் இந்த salary. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஒன் டைம் அமௌண்டா வந்து எவ்வளவு தருவாங்கன்னா லம்சம் ஒன் டைம் அமௌண்டா வந்து 8,400 rupees உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 8,400 எதுக்குன்னா ட்ரெஸ் யூனிஃபார்ம்ஸ்லாம் நீங்க இது பண்ணணும்ல, சோ அதுக்காக உங்களுக்கு 8,400 கொடுப்பாங்க. பட் இது 8,400 எப்ப கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க 6 months ஆவது ஒர்க் பண்ணிருக்கணும். 6 monthsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த 8,400 உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆபீசர் போஸ்ட்டுக்கு நீங்க வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவுன்னா ஃபர்ஸ்ட் 25,000 பர் மந்த் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயரா இருந்தீங்கன்னா. செகண்ட் இயரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மந்த்தும் பாத்தீங்கன்னா 28,000 salary வரும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் நீங்க இருந்திருந்தீங்கன்னா 31,000 பர் மந்த் வரும். இதுவே நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 25,506 rupees பர் மந்த் salary உங்களுக்கு வந்துரும். இதுவே நீங்க சீனியர் ஆர்டிஷன்
வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 23,368 rupees உங்களுக்கு சேலரியா வரும் எவ்ரி மந்த்துமே. இப்போ உங்களுக்கு சேலரி நல்லா புரிஞ்சிருக்கும்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்குமே செப்பரேட்டா குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த சென்னைக்கான வேகன்சிக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்க்கு நீங்க வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா பிஇ பிடெக் குவாலிஃபிகேஷன்ஸ் கம்பல்சரி இருந்திருக்கணும். கூட ரிலேட்டடா நீங்க என்ன படிச்சிருக்கலாம்னா மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம், இல்ல ட்ரிபிள் இ படிச்சிருக்கலாம். சேம் அதே மாதிரி என்டிடி லெவல் 2 சர்டிபிகேட் உங்க கையில கம்பல்சரி இருக்கணும். இந்த என்டிடி லெவல் 2 சர்டிபிகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் இல்லாம மெட்டீரியல்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணின ட்ரெயின் சர்டிபிகேட் உங்க கையில இருந்திருக்கணும். ஓகேவா? என்டிடி லெவல் 2 சர்டிபிகேட்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சலாம். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வேகன்சிக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த சர்டிபிகேட் தேவைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி இருந்தாதான் நீங்க இந்த வேகன்சிக்கே நீங்க அப்ளை பண்ண முடியும். என்ன போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மேனுவல் வெல்டிங் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு. கையிலேயே வெல்டிங் பண்ணி அதுக்கான குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்க கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆர்பிட்டல் வெல்டிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, மிஷின் யூஸ் பண்ணி ரவுண்ட் பைப் எல்லாம் வெல்டிங் பண்ணுவோம்ல, இது மாதிரி ஹை பிரெசிஷன்ஸ் வேலையும் இருக்கும். இத பத்தின எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும். டிபிடினா என்னன்னு பாத்தீங்கன்னா டை பெனட்ரன்ட் டெஸ்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல கிராக் இருக்கான்னு செக் பண்றதுக்குலாமே ஒரு டெஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி பத்தின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வேகன்சிக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விபிடினா என்னன்னா விஷுவல் போரோஸ்கோப் டெஸ்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அந்த வெல்டிங் பண்ண பகுதியை பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா செக் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா நம்ம வெல்டிங் பண்ணிருக்கோமான்றதுலாம் உங்களுக்கு எல்லாம் செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியோகிராபிக் டெஸ்ட் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா பைப்லாம் இருக்கு பாத்தீங்களா, பைப் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவா இருந்தாலும் அதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வெல்டிங் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆபீசர். இந்த டெக்னிக்கல் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னா சேம் பிஇ பிடெக் இருந்தா போதும். இதோட ரிலேட்டட் என்னன்னு பாத்தீங்கன்னா இசிஏ பண்ணிருக்கலாம், இல்ல இடிசி பண்ணிருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் நீங்க பண்ணிருக்கலாம். கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பிசிபினா என்ன தெரியுமா, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியா வேலை செய்தான் உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்னல் எல்லாம் கரெக்டா வருதான்னு இதையும் செக் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுல இல்லனா சிஸ்டம்ல இதுலலாம் ஏதாவது ஒர்க் ஆகலனா என்ன ஒர்க் ஆகலன்றத ப்ராப்ளம் கரெக்டா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை நீங்க கரெக்டா செக் பண்ணி மாத்தி ஆகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னன்னா frequent visit sites to மும்பை, டெல்லி, குஜராத்துக்குலாம் உங்களை வந்து சைட்டுக்கு அனுப்புவாங்க. வித்தின் a ஷார்ட் நோட்டீஸ்லயே நீங்க போகணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் சிஸ்டம் டெஸ்டிங்னு இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டா இருக்கட்டும், இல்ல சென்சாரா இருக்கட்டும், இல்ல சாஃப்ட்வேரா இருக்கட்டும், இல்ல டிவைஸா இருக்கட்டும், இதுல எதுவா இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொன்ன எல்லாத்துலயுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்த டெக்னிக்கல் ஆபீசருக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஷன். இந்த சீனியர் ஆர்டிஷனுக்கான வேகன்சில என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ இருந்தா போதும். இதுக்கான ரிலேட்டட் நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா ஒன்னு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்ல எலக்ட்ரிஷியன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன் நீங்க படிச்சிருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், ரேடியோ அண்ட் டிவி இந்த ரிலேட்டட் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான் இந்த வேகன்சிக்கு. இதுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். இது தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இருந்திருக்கணும். கழட்ட மாட்ட ரிப்பேர் பண்ண எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த சீனியர் ஆர்டிஷனுக்கு ஆன வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்து இந்த 3 வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது நல்ல ஒர்க் தான், நல்ல ஜாப் தான் இது. சோ நீங்க இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை, என்னென்ன போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன வேணும்னா சேம் பிஇ பிடெக் இருந்தா போதும். சேம் ரிலேட்டட் என்ன நீங்க படிச்சிருக்கணும்னா எலக்ட்ரானிக் ஆர் சிஎஸ்சி ஆர் ஐடி படிச்சிருந்தீங்க நீங்க எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மேனேஜிங் நெட்வொர்க் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐடி எக்யூப்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்லயே பிஇ பிடெக் இருந்தா போதும் குவாலிஃபிகேஷன்ஸ். இதுக்கான ரிலேட்டட் பாத்தீங்கன்னா இசிஇ, இடிசி,
ட்ரிபிள் இஎன்ஐ இருந்தா நீங்க எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், ரேடியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிடெக் இருந்தா போதும். இதோட ரிலேட்டட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இருந்தா நீங்க எலிஜிபிள் தான். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர்லயே பாத்தீங்கன்னா இன்னொன்னு சேம் பாத்தீங்கன்னா பிடெக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தா போதும். இதோட ரிலேட்டட் என்னன்னு பாத்தீங்கன்னா இசிஇ படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஓகே தான், இடிசி படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்ல ட்ரிபிள்னாலும் ஓகே தான், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் இதோட போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா டிப்ளமா இருந்தாலே நீங்க எலிஜிபிள் தான். டிப்ளமால என்ன ரிலேட்டட்னா இசிஇ பண்ணிருக்கலாம், இல்ல இடிசி பண்ணிருக்கலாம், இல்ல ட்ரிபிள் நீங்க பண்ணிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். இதுக்கான போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிப்பேர் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மும்பைலயும் பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு போஸ்ட்டுக்குமே செப்பரேட் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இஃப் நீங்க மும்பை கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள்னா இதுல ஜாவா, பைத்தான் இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். சோ சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. சேம் அதே மாதிரி நியூ டெல்லியில இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா செப்பரேட் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு லொகேஷன்ஸ்லயுமே செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க எலிஜிபிள்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல போயிட்டு www.ecil.co.in போயிட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஒரிஜினல் காப்பிலாம் இருக்கலாம் அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுல உங்களோட சிக்னேச்சர்லாம் நீங்க எல்லா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வைக்கிறீங்களோ அதுக்கு அதுல உங்களோட சிக்னேச்சர்ஸ் மட்டும் நீங்க வச்சுட்டு உங்களோட பயோடேட்டா கம்பல்சரி நீங்க அதுல ஃபார்ம்லயும் அட்டாச் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் இது டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்னென்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா 10th சர்டிபிகேட் கம்பல்சரி வேணும், ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட். இது எதுக்குன்னா டேட் ஆஃப் பர்த் உள்ள ப்ரூஃப் பார்க்கறதுக்காக கேட்பாங்க. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட்டும் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வைக்கணும். நீங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியா, இல்ல ஓபிசி கேட்டகரியா, இல்ல எஸ்சி எஸ்டி கேட்டகரியா, என்ன கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியோட சர்டிபிகேட்டும் நீங்க வைக்கணும். ஐடென்டி ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஆதார் இல்ல பாஸ்போர்ட் நீங்க எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். சோ இது டைரக்ட் இன்டர்வியூ தான், ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்டா நீங்க போய் இன்டர்வியூ நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இந்த இன்டர்வியூ நீங்க அட்டென்ட் பண்ண எந்தெந்த ஒரு ஸ்டேட்லயுமே உங்களுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மும்பைல இருக்கவங்க பாத்தீங்கன்னா வாக்கினோட டேட் கொடுத்திருக்காங்க 9th April 2026ல வாக்கின் டேட் கொடுத்திருக்காங்க. எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா ECIL ஜோனல் ஆபீஸ் பிரபாதேவி மும்பை. நியூ டெல்லி ஜோன்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 9th April 2026 சொல்லியிருக்காங்க. இதே வாக்கின் இன்டர்வியூட அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பெங்களூர்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 9th April 2026ல தான் வாக்கின் இன்டர்வியூ கூப்பிட்டிருக்காங்க. சேம் பெங்களூர்ல இருக்கவங்களுக்கும் இங்க அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. சென்னையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா 18th April 2026 தான் வாக்கின் இன்டர்வியூ. சோ டைரக்டா வாக்கின் இன்டர்வியூக்கே போய் அட்டென்ட் பண்ணுங்க. ECIL ஜோனல் ஆபீஸ், எக்கனாமிக்ஸ் ஹவுஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3148 S15 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை. இந்த அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செப்பரேட்டா வாக்கின் டேட்டும் கொடுத்திருக்காங்க. மும்பைல இருக்கவங்க, நியூ டெல்லியில இருக்கவங்க, பெங்களூர்ல இருக்கவங்க, சென்னையில இருக்கவங்க, யார் ஒரு எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்தந்த ஸ்டேட்ல இருக்கவங்க அந்தந்த டேட்ல போய் டைரக்ட் வாக்கின்கே போயிடுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எடுத்துட்டு போயிடுங்க. ஃபார்மையும் ஃபில் பண்ணி ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இந்த வேகன்சிக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ஏஜ் லிமிட் சொல்லிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 33 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் ஆபீசருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா சேம் 30 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும். சீனியர் ஆர்டிஸ்டனுக்கு நீங்க பண்றீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிருக்காங்க பாருங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸா நீங்க இருந்திருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பர்சன்ஸ் நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த பீரியட்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரா நீங்க பெர்மனண்டா இருந்திருந்தீங்கன்னா 1980 to 1989ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 100 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. இந்த இன்டர்வியூ நடக்கும். இந்த 100 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20 மார்க்ஸ் வந்து நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் 20 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு வேகன்சிக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, அதுல நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கணும். நீங்க வந்து இப்போ ஒரு வேளை வந்து காலேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்து ஆர் இன்டர்ன்ஷிப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ இல்ல ப்ராஜெக்ட் லேப்ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதுல இன்க்ளூடட் பண்ண மாட்டாங்க. டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் டைமா போய் ஜாப்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 30 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ வைக்கும் போது அதுக்கு 50 மார்க்ஸ். சோ டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு இந்த இன்டர்வியூ நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.